ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி சில்லுன்னு ஒரு இஃப்தார் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஜெல்லி செய்கிறதுக்கு கடல் பாசி ரெடி பண்ணிக்கலாம். கடல் பாசி வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். கடல் பாசி வந்து நமக்கு ஜெல்லி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது மிச்சம் இருந்தால் கூட நம்ம இன்னொரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடல் பாசி கூடயே இனிப்புக்காக நான் சர்க்கரை வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். பால் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 400 மில்லி அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலையும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு. அதை 2 பாத்திரத்தில் ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் எத்தனை கலர் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் 2 கலர் சேர்க்க போகிறேன். இப்போ இது 2 தட்டில் ஊற்றியாச்சு. இதில் வந்து கலருக்காக நான் வந்து ஒன்றில் ரோஸ் சிரப்பு தான் ஊற்றுறேன். ஃபுட் கலர் சேர்க்கல, ரோஸ் சிரப்பு ஊற்றுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரோஸ் சிரப்பு சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஜெல்லி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்றில் நவாப்பழ சிரப்பு வந்து நான் சேர்க்குறேன். இது வந்து நல்ல கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா டார்க்காக திராட்சை கலரில் சூப்பராக இருக்கும். நவாப்பழ கலரில் அப்படியே இருக்கும். அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது 2ஐயும் நல்லா கலந்து விட்டுட்டு செட் பண்ண வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சுங்க. இது நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போது கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அது பால் எல்லாம் தண்ணி ஏதாவது சேர்த்து கட்டி இல்லாமல் இது போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே சூடான பாலையோ இதில் ஊற்றிட்டாலும் இது கட்டி கட்டியாகிடும். அதனால் ஆறுன பால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பாலுக்கும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம கஸ்டர்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துடலாம். கஸ்டர்டு வச்சோன்னே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா திக்காக கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. கிளறி விட்டுகிட்டே இருங்க, இல்லைனா பிடிச்சிரும். இப்போ கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாம். இதுக்கு நான் 30 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துடலாம். இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுறலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லை ஜவ்வரிசி ஒரே பக்கமாக நின்றுடும், கட்டி ஆகிடும். அதில் கிளறி விட்டு இதே நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ ஜவ்வரிசி ஒரு ஜல்லடையில் வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இது மேலேயே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியும் சேர்த்து வடித்து விட்டுருங்க. அப்போ தான் இதில் இருக்கிற அந்த கொலகொலப்பு, அந்த மாவு தன்மையெல்லாம் போயிடும். இது போல் தண்ணி சேர்த்துட்டு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலும் கஸ்டர்டுமே நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி வந்து நம்ம அப்படியே வச்சோன்னா கட்டி ஆகி போயிடும். அதில் தண்ணியை வடித்தோடனே அப்படியே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா நம்ம இதை கலந்து விட்டுறலாம். நீங்கள் இதை இப்படியே சாப்பிட்றதா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லி, பாதாம் பிசினு, சப்ஜா சீட்ஸ் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். இப்போ நம்ம ஊற்றி வச்சிருந்த ஜெல்லி நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கலர் வந்து பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலருமே வேணாம், ஒயிட்டாகவே இருந்தால் போதுன்னா கலர் சேர்க்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லி வந்து இது கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரோஸ் மில்க்கு இதெல்லாம் சேர்த்துக்கனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஜெல்லி சாப்பிட்றதுக்கு. நல்லா உடையாமல் இது போல் இருக்கும். இதெல்லாம் சேர்த்துருங்க. இந்த ஜெல்லியை பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மீதத்தை வந்து அப்படியே நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இன்னொரு டைம் சர்பத்தை ஏதாவது செய்யும்போது நம்ம அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோன்னா. இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன். அந்த சப்ஜா விதையை இது கூட சேர்த்துடலாம். சப்ஜா விதையும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும், பெண்களுக்கு ரொம்ப நல்லது.
அப்புறம் பாதாம் பீஸுன்னு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாதாம் பீஸு இது கூட சேர்த்துக்கலாம். பாதாம் பீஸில் நிறையா பயன்கள் இருக்குங்க. இப்போ வெயில் நேரத்தில் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுறது, அதனால் முடி கொட்டுறது, முகத்தில் பரு வர்றது, அப்புறம் சருமம்லாம் வறண்டு போயிடும் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் நல்லா பலன் கொடுக்கும். இதை தினமுமே நீங்கள் தண்ணியில் போட்டு ஜூஸாகவோ வெறும் தண்ணியிலையோ பால்லையோ கலந்து சாப்பிட்டிங்கனாலே சருமம் வந்து நல்லா ஸ்கின் முகம்லாம் நல்லா பளபளப்பாக இருக்கும். பரு வர்றது இது எல்லாமே எதுவுமே இருக்காது. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம மீதம் இருக்கிறத இது போல் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம சில்லுன்னு பரிமாறிக்கலாம். நம்ம வந்து ஜெல்லிலையும் சர்க்கரை சேர்த்துருக்கோம், பால்லையுமே சர்க்கரை சேர்த்து காய்ச்சிட்டோம். நல்ல ஸ்வீட்டாக சில்லுன்னு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் சின்ன பசங்களாம் நோன்பு வச்சாங்கன்னா இது போல் செஞ்சு அழகாக மேலே கொஞ்சம் ஜெல்லி தூவி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க. இது கூட நம்ம பழங்கள், நட்ஸு இப்படி எது தேவையோ நம்ம சேர்த்துக்கிறலாம். நம்ம இதில் ஜவ்வரிசி சேர்த்துருக்கனால ஜவ்வரிசி வந்து வாய்ப்புண்ணு, அல்சர் இது எல்லாத்தையுமே குணமாக்கும். அப்புறம் பாதாம் பீஸுன்னு, சப்ஜா சீட்ஸ், கடல் பாசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை தணித்து நமக்கு உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கும். நம்ம வெயில் நேரத்தில் நோன்பு வைக்கிறதுனால நம்ம தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும், உடலில் வந்து தண்ணி சத்தெல்லாம் கம்மியாயிடும். அது போல் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும், உடம்புக்குமே நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். அவ்வளோதாங்க. நல்லா சில்லுன்னு ஒரு இஃப்தார் ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.